அருமையான உயர்த்தெழுந்த நாளில் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. கடந்த நாட்களிலே யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதில் 23 28 வரை உள்ள வசனங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் கர்த்தர் மோசேயை பார்த்து ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்க வேண்டிய சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட டேபிள், அதற்கு மேலே மேஜை, இந்த 3 விஷயங்களை ஆண்டவர் சொன்னார். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் பாகத்தில் 7 குறிப்புகளில் மேஜையை குறித்து நாம் பேசினோம், கேட்டோம். 2வது குறிப்பாக சீத்தி மரத்தினுடைய தன்மைகள், அது இயேசுவை நிழலாட்டமாக காண்பிக்கிறதை பார்த்தோம். இன்றைக்கு அந்த மேஜையின் மேல் வைக்கப்பட வேண்டிய அப்பங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது அப்பமும் இயேசுவும் என்கிற இந்த தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்முடைய இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 23 அந்த 28 வரை உள்ள வசனங்களில் இருந்து இன்றைக்கு அந்த அப்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது, முதலாவதாக அந்த அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த அப்பம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த மேஜைக்கு மேலே அந்த மேஜையை செய்து, சீத்தி மரத்தினால தேவன் ஒரு மேஜையை செய்து, அதற்கு மேலே அந்த மேஜை எதற்காக என்று சொன்னால், அந்த மேஜைக்கு மேலே சுடப்பட்ட அப்பங்களை அதற்கு மேலே வைப்பதற்காக அந்த மேஜை செய்யப்படுகிறது. அப்போ அந்த மேஜை மேலே அப்பங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த அப்பங்களை அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 அப்பங்கள். அந்த 12 அப்பங்களும் அவ்வேறு இதில் 6, ஒரு புறத்தில் 6 அப்பங்களும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 6 அப்பங்களுமாக 6 அப்பங்களாக அது ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைக்க வேண்டும். அது தேவனுடைய சட்டம், அவருடைய வார்த்தை. 3வது, அதை யார் புசிக்க கூடும் என்று சொன்னால் ஆசாரியர்கள் மாத்திரமே அதை புசிக்க வேண்டும். ஏன்னா அந்த அப்பம் பரிசுத்தமான அப்பம். ஆக ஆசாரியர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்தமான அப்பம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு அப்பமாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் அங்கே அது வைக்கப்பட்டது. அப்போ இந்த வார்த்தை எதை நிழலாட்டமாக நமக்கு கொடுக்கிறது என்பதை ஒரு 7 குறிப்புகளிலே நாம் தியானம் செய்கிறோம். அது முதலாவதாக தான் அது தேவனுடைய வார்த்தை. அந்த அப்பம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. யோவான் 1:1 சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையை அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாக இருந்தது. 14 சொல்றாரு, அதை யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த 1 சொன்ன அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மாற்றப்பட்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒருவராக அவர் மாறிவிடுகிறார். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 6:32 சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது வானத்தில் இருந்தது. அவர் வீற்றிருக்கிற அந்த ராஜ்யத்தில், பரம ராஜ்யத்தில் அது இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்லும் பொழுது, அந்த வார்த்தை தான் தேவனுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை மெய்யான அப்பத்தை என்று சொல்லப்பட்டு யோவான் 6:32 வாசிக்கிறோம். அது நீங்க 47 வாசித்தீங்கன்னா, ஜீவ அப்பம் நானே,
ஜீவ அப்பம் நானே. அப்போ ஆதியில வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சத்தினால் கிருபையினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுதான் அந்த மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்திற்கு சமமாக இருக்கிறார். ஏனென்றால் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 8:3, பழைய ஏற்பாட்டு உபாகமம் 8:3 சொல்றாரு, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தான். இந்த மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பம் பரிசுத்தத்தை குறிக்கிறது. அதில் ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்பாடாக நமக்கு அதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதில் முதலாவது நாம் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்கிறோம். ஏனென்றால் அவரே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து என்று யோவான் 1 வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னா இது ஏற்கனவே இந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு பிழைப்பூட்டும், ஒரு மனிதனை வாழ வைக்கும். இந்த உலகத்தினால் கொடுக்கப்படுகிற அப்பங்கள் ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுக்காது, ஆனால் இந்த அப்பமோ நித்திய ஜீவனை கொடுக்கும். அது என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சொன்னால் இந்த அப்பம் நமக்கு மிகவும் அவசியம். இயேசு கிறிஸ்து நமக்கு ரொம்ப அவசியம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நமக்கு ரொம்ப அவசியம். ஆக நாம் பிழைக்கும்படிக்கு உலகத்தில் உள்ள பொருளினாலும் பணத்தினாலும் அல்லது நான் பிழைக்க முடியாது. இயேசு எனக்குள்ள இருந்தால் மட்டுமே நான் பிழைக்க முடியும். ஆக நான் பிழைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டேன்னு சொன்னாக்கா யார் அதை கொடுக்கணும்னு சொன்னா இந்த அப்பமாகிய வானத்தில் வந்த இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் இன்னைக்கு நம்ம ஆத்துமாவில அவரை புசித்து நாம் என்றென்றும் உயிரோடு இருக்க முடியும். ஆக இந்த அப்பத்தில் புசிக்கிறவனுக்கு என்று சொல்லப்பட்டது நித்திய ஜீவன் உண்டு. ஆக இந்த உலகத்தில் ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்பங்களை காட்டிலும் உணவுகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவே ஏன் மெய்யான அப்பமாக மெய்யான உணவாக நமக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு அவ்வளவு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியில் நீங்கள் நானும் வாழ்ந்து பிழைப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வார்த்தை தேவை. இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம், அந்த டேபிள் மேல அந்த அப்பம் வைக்கப்பட்டதில்லை. அந்த அப்பம் 12 என்கிற எண்ணிக்கையில அந்த அப்பம் அங்கே வைக்கப்படுகிறது. அப்ப இந்த 12 என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் அது 12 கோத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இந்த 12 என்று சொல்லப்படுகிறது 12 கோத்திரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதே சமயத்துல நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா 12 கோத்திரம், 12 சீஷர்கள், 12 விருட்சங்கள், அது 12 வாசல்கள் அப்படின்னு சொல்லி நிறைய இந்த 12 ஆண்டவரை கூட்டிட்டு வர்றார். ஏன்னா இது எல்லாமே மனிதர்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக 12 யோர்தானில அவர்கள் பிற்கால சந்ததிகள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்பதற்காக அந்த யோர்தானிலிருந்து ஒரு 12 கற்களை கொண்டு போய் அவர்கள் அடையாளமாக வைத்தார்கள். இது எல்லாமே ஒரு அடையாளப்படுத்தப்படுவதற்காக ஆண்டவர் அன்றைக்கு அதை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாக இருக்கிறார், தாவீதின் வேராக இருக்கிறார். தாவீதின் சந்ததியில வந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை போல அந்த கிளை என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதாக அது இருக்கிறது. அப்போ நீங்க இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மனையின் அடியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். 12 தூண்களை நிறுத்தினான். இதுதான் ஆண்டவர் ஏற்கனவே அதை நிழலாட்டமாக அந்த 12 அப்பங்களை அதுல 24 வச்சிருக்கலாம், அல்லது எவ்வளவு வருதோ அதை கொண்டு வந்து அதுல குமிச்சு கூட வச்சிருக்கலாம்.
ஆனால் அது அப்படி வைக்கப்படாமல் 12 தினந்தோறும் ஒரு சூடான ஒரு 12 அப்பங்கள் அந்த மேஜின் மேலே வைக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த கோத்திரங்களை குறிப்பதற்காகத்தான் அது அங்கே இருக்கிறது. அதோடு கூட நின்று விடாமல் யோசுவா 4:8 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து கர்த்தர் யோசுவாவோட சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் லக்கத்திற்கு சரியாக 12 கற்களை யோர்தான் நடுவில் எடுத்து அவைகளை தங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் தாங்கள் தங்கின இடத்துல வைத்தார்கள். இது என்னன்னு சொல்லி பிற்கால சந்ததிகள் அதை கேட்டார். இந்த கடந்து வந்த பாதைகளை அறியாதவர்கள் அதை கேட்டார். தேவன் எங்களை இவ்விதமாக யோர்தானை கடக்க செய்தார், யுத்தங்களிலே எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாட்சி சொல்வதற்காக இது அடையாளங்களாக அங்கே வைக்கப்படுகிறது. அப்ப இதை குறிப்பதற்காக தான் தேவன் ஏற்கனவே அதை நிழலாட்டமாக சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் கடந்து வந்த பாதைகளை நம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியனாக அப்போ கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஆசாரியர்கள் என்று சொன்னார். பலிபீடத்திலே பலி செலுத்தப்படுவது, கட்டளைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது ஒரு ஆசாரியனுடைய பணியாக இருக்கும் என்று சொன்னார். நீ குடும்பத்துல பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நம்ம இன்னைக்கு உபதேசம் பண்றோம்னா நீங்களும் ஆசாரியர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள பரிசுத்தமான அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அப்பம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அவர்களுக்கு நாம சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்க தொடர்ந்து நீங்க இந்த வசனத்தின் அடிப்படையில 12 சீசர்களை ஆண்டவர் தேர்வு செய்கிறார். 13 பேரை தேர்வு செஞ்சிருக்கலாம், அல்லது 10 பேரை தேர்வு செஞ்சிருக்கலாம். தேவன் 12 சீசர்களை என்று சொல்லப்படுதுன்னா இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே வந்தார். எங்கெல்லாம் அந்த 12 என்று சொல்லி வருகிறதோ அங்கே எல்லா இடத்திலும் இந்த நிழலாட்டமாக அந்த மேஜின் மேல் வைக்கப்பட்ட அப்பத்தினுடைய நிழலாட்டத்தை நாம் அங்கே தொடர்ந்து அந்த இயேசுவை ஞாபகப்படுத்திக் கொண்டே கர்த்தர் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நீங்க பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நெகேமியாவுடைய காலத்துல அந்த எருசலேமின் மதில்கள் நம்முடைய வாசல்கள் இடிக்கப்படுது. 12 வாசல், ஊரணி வாசல், இன்னும் இது போன்ற பல வாசல்கள் அங்கே பெயர்கள், அதெல்லாம் நமக்கு சமயமாயிடும். ஆக 12 வாசல்களை அங்கே இருந்தது. பரலோகத்திலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்த 12 கற்களினாலே 12 வாசல்களை தேவன் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். இந்த படிக பச்சை, பத்மராகம், இது சுகந்தி, இது போன்ற எத்தனையோ வெளியேறப்பட்ட நம்ம கண்களாலேயே கனவுல கூட பார்க்க முடியாத அந்த ஒரு வெளியேறப்பட்ட கற்களினாலே நமக்காக தேவன் பரலோக ராஜ்யத்துல ஒரு மாளிகை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அந்த மாளிகை வீதிகள் எல்லாம் பொற்தளத்தினால் செய்யப்பட்டது, பொன்னினால் செய்யப்பட்டது. அந்த கதவுகள், அதனுடைய கேட் எல்லாம் இப்படிப்பட்ட ரத்தன கற்களினால், அந்த மதில்கள் எல்லாம் ரத்தன கற்களினால் வெளியேறப்பட்ட அந்த 12 கற்களினாலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதே இதெல்லாமே இந்த 12 அப்படின்றது ஒரு அடையாளத்தை அங்கே குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் அங்கே பார்க்கும் பொழுது அந்த அப்பங்கள் எப்படி வைக்கப்பட்டிருக்கு சொன்னா 12 ஒன்று மேல அப்படி 12 வைக்காம 2 பகுதிகளாக, இடது பக்கத்தில் 6 வலது பக்கத்தில் 6, அந்த மேஜின் மேலேயே இடது பக்கத்தில் 6 வலது பக்கத்தில் 6 என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு கணக்கின்படி அப்பங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது கிறிஸ்து. மேஜை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்ப எல்லாமே இயேசுவை அடையாளப்படுத்திக்கிட்டு தான் வருது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு நிழலாக இருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே இயேசு தொட்டு பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது அவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அதே சமயத்தில் இங்க அந்த 6 என்பது என்னன்னா, அந்த கிறிஸ்துவானவர் எல்லாருக்கும் சமமானவர். அதை மறுபடியும் நம்ம மக்களுக்கு போதிக்கணும். இன்னைக்கு நிறைய பிரிவுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கிறிஸ்து சரியாக போதிக்கப்படவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரணும்னு சொன்னா தோல் உரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஏற்கனவே முன்னாடி அதை நான் சொன்னேன். தோல் உரிக்கப்பட்ட ஒரு மரம், தோல் உரிக்கப்பட்ட ஒரு பலி. ஆக
அப்ப நிறத்தினாலும் ஜாதியினாலும் நாம் பிரிக்கப்படுவதற்கு, மொழியினாலும் நாம் பிரிக்கப்படுவதை கர்த்தர் விரும்புவதில்லை. நீங்கள் வேறு மொழிகள் பேசுகிறவர்களாக இருந்தாலும் இன்னொரு மொழி பேசுகிறவனை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவராக மாறும் பொழுது இன்னொரு ஜாதியில இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் நேசித்து அவர்களோடு சம்பந்தம் கலக்க வேண்டும். இதுதான் ஒரு கலர்னா ஒரு இன்னொரு கலர் எதிர் கலர்ல இருக்கிறவங்களை நீங்க பிரிச்சு விடாம எல்லாமே ஒன்றுதான் என்று சொல்லப்பட்டு, கலரினால் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற, நிறத்தினால் நான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்கிற அந்த நிலைமைக்கு போகாம நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வரணும்னால இது எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுட்டு தான் நீங்க வரணும். ஏனென்றால் கிறிஸ்துவானவர் எப்படி அவர் எல்லாத்துக்கும் சமநிலை பிரமாணமாக இருக்கிறாரோ, ஆக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளிலே நடக்கிறவர்களும் அவர் கொள்கையை பின்பற்றி வரக்கூடியவர்களும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அது அநேக இடங்களிலே இல்லை. அது சமுதாயத்திலே ஒரு கிறிஸ்தவத்துக்கான வளர்ச்சிக்கு ஒரு குந்தகமாக, ஒரு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வருகிற நாட்களிலே இதெல்லாம் உணர்ந்து கடைசி நாட்களிலாக நாம் மனம் திரும்பினால் இந்த தேசத்தை நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய, ஆண்டவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தேசமாக, ஒரு சந்ததியாக, ஒரு மக்களாக, ஒரு கூட்ட ஜனமாக நாம் மாற்ற முடியும். ஆகவே இயேசு இந்த அப்பத்தை 2 பாகமா பிரிக்கிறாருன்னா அதுல இருந்து நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, ஏற்ற தாழ்வு என்கிட்ட இல்ல. இயேசு மண்டை ஏற்ற தாழ்வு, உயர்வு தாழ்வு எல்லாம் அவர்கிட்ட இல்ல. என்னிடத்தில் வருகிறவன் எல்லாரும் என்னை போலவே ஆகுங்கள், என்னை போலவே ஆகுங்கள். அப்படின்னா இந்த 6:6 12 கோத்திரங்களை பிரித்தாலும் கூட அதுல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம விலைக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னாக்கா, அந்த 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 பிரெட் புறஜாதிகளையும் இஸ்ரவேலர்களையும் சமமாக கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? இஸ்ரவேலர்களும் புறஜாதிகளும் சமமானவர்களாக, சமநிலையிலே கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, யாரெல்லாம் இஸ்ரவேலா இருந்தாலும் புறஜாதியா இருந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாங்க, நீ வெளியில் இருக்கிற, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ உள்ள வந்த. அப்ப 2 பேருமே கிறிஸ்துவுக்கு சமமானவர்கள். எல்லாருக்கும் தேவன் ஒரே மாதிரியான செயலை தான் அங்கே செய்கிறார் என்பதை நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுல அது ஒரு விஷயம். 2வது, இஸ்ரவேலர்கள் இப்போ சீசர்களுக்கே ஒரு பிரச்சனை இருந்தது. நீங்க வேதத்துல நீங்கள் அதை நிருபங்களில் எல்லாம் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்க அவங்களுக்குள்ளேயே தர்க்கம் உண்டாகிறது. அந்த 11 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரு இந்த மாதிரி யோவான், லூக்கா எல்லாமே கலந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சண்டையே, ஒரு தர்க்கமே உண்டு பண்றாங்க. நீ புறஜாதிகளோடு சேர்ந்து நீ மற்ற வேலையெல்லாம் நீ செய்யற, அவங்களோட சேர்ந்து நீ சாப்பிட்ற, சம்மந்தம் வச்சிருக்கிற, மொத்தம் சொல்றோம் அது தீட்டு அப்படின்னு பேர் ஒரு இடத்துல அப்படி தன்னை புரிந்து கொடுக்குறார். இது போன்ற நிறைய விஷயங்கள் அது உள்ள நம்ம போக வேண்டாம். ஆக ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அதைதான் ஆண்டவர் அது எப்படி ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நீங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, பேதுருவோடு கூட வந்திருந்த விருட்சச்சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஏன் அந்த பிரமிப்பு? அவங்க மனசுல என்ன நினைச்சாங்க? எங்களுக்கு மட்டும்தான் அந்த இயேசு நினைச்சாங்க. அதனாலதான் திடீர்னு ஆண்டவர் மற்றவர்கள் மேலும் தங்களுக்கு கொடுத்த அதே அனுபவத்தை மற்றவர்கள் மேலும், இவங்க யாரையெல்லாம் இவங்க தேவனுக்கு உகந்தவர்கள் அல்ல, இந்த ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேலும் அதே போன்ற அனுபவத்துல பரிசுத்தாவியானவர் அபிஷேகம் பண்ண உடனே இவங்களுக்கு ஒரு பிரமிப்பு வருது. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை நாம் ஞானஸ்நானம் கொடுக்காம விளக்கலாமா, இயேசுவோட சேர்த்து கொள்ளாம தள்ளி போடலாமான்னு சொல்லி பேதுரு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்க அப்போஸ்தலர் 11:18 வாசித்தீங்கன்னா, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்.
சொன்னார்கள். அது வரைக்கும் அவங்க சிந்தை என்னன்னா, புரஜாதிகளுக்கு இயேசு இல்ல, ரட்சிப்பு இல்ல, மீட்பு இல்ல, மனம் திரும்புதல் இல்ல என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வேதத்தில் ஆண்டவர் ஆவியானவர் என்ன பண்ணார்னா, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மதியீனத்தை அவரே ஆண்டவரை இறங்கி ஊழியம் செய்தது நிமித்தமாக அவருடைய மனதிலே ஒட்டி கொண்டிருந்த, சிந்தனையிலே ஒட்டி கொண்டிருந்த, இருதயத்தில பதித்து வைத்திருந்த அந்த தவறான சிந்தனைகளில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்தார். பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் அது கூட தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போ ஆண்டவர் எல்லாருக்குமான தேவன், அவர் எல்லாருக்குமான தேவன். நீங்க லூக்கா 2:30 சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்க. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். மகிமையாகவும் அப்படின்னா ரெண்டு பேருக்கு தேவன் சமமாகத்தான் இருந்தார். ஒரு கண்ல சுண்ணாம்பு, ஒரு கண்ல வெண்ணெய் கிடையாது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட இந்த ஜனங்கள் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. தன்னை உண்டாக்கின, தன்னை சிருஷ்டித்த தேவனை தொழுது கொள்ளாமல் உலகத்தில் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டு அவர்கள் தூரம் போயிட்டாங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனையை தவிர, அவர்கள் இயேசுவை மறுபடியும் மனம் திரும்பி இயேசுவண்டை வந்தால் அவர்களை கர்த்தர் இருக்கரம் நீட்டி ஏற்றுக்கொள்வார். இருக்கரம் நீட்டி ஏற்றுக்கொள்வார். அதுதான் தகப்பன். ஒரு தகப்பன் இளைய கிட்டகுமாரன் மாதிரி சட்டை போட்டு வெளியே போயிட்டான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால், அப்ப எல்லாமே சமம் அப்படின்றதுதான் இந்த அப்பங்கள் 12 அப்பங்கள் 6 அப்பங்களாக ஆக வைக்கப்பட்டதை நமக்கு எங்கே குறிக்கிறது. அதோட கூட அது நிறுத்தில, நீங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாக இருக்கிறார். ஆமென். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவினுடைய கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு வேணும், கொள்கை வேண்டானா அது சரியான அணுகுமுறை அல்ல. நாங்கள் இல்ல கொள்கை வேணும் இயேசு வேணாம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசுவை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வர வேண்டும். கொள்கை என்பது என்ன? இதுதான். ஆண்டவர்கிட்ட யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நிறத்தினால், ஜாதியினால், மொழியினால் அல்லது தேசத்தினால் யாருமே பிரிக்கப்படுவது இல்லை. எல்லாருமே ஒரே தகவலுடைய பிள்ளைகள் என்கிற சகோதர சகோதரிகள் என்கிற அந்த உறவை மேம்படுத்துவதற்காகத்தான் இந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு வருகிறார். அப்படி சொன்னா இது இந்த இடம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய சத்தியம், அதில் ஒரு 7 பாயிண்ட் தான் கொடுக்கலாம். நீங்க அடுத்தது நீங்க 4வது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அந்த அப்பங்கள் டேபிள் நல்ல அகலமான ஒரு டேபிள். அது ஏற்கனவே அதனுடைய அளவுகள் எல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த அளவின்படி நல்லா தனித்தனியா அந்த அப்பத்தை அடக்கலாம். இன்னைக்கு சமூக இடைவெளி விட்டு உட்காரணும், போகணும், வரணும், பேசணும்ன்ற மாதிரி அந்த சமூக இடைவெளி விட்டு அந்த அப்பத்தை நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யாமல் ஒன்றின் மேல் ஒன்றாக 6 அப்பம் இருக்குதுன்னாக்கா அந்த 6 அப்பம் ஒன்று மேல அடுக்கி வச்சார். அது போல 2 பகுதியை வச்சார். இது இன்னொரு விஷயம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, எபேசியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவரு மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்ப இந்த அப்பம் எதை குறிக்கிறது சொன்னால், ஒருவரை ஒருவர் தாங்கணும் அப்படின்றார். ஒருவரை ஒருவர் தாங்கணும். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தாங்க வேண்டும் என்று சொன்னாலே சுமக்க வேண்டும். அதே எபேசியர் 4:3 என்ன சொல்றாருன்னா, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அடுத்த குறிப்பில் சொல்றார். இது போன்ற நிறைய குறிப்புகள் வேதத்தில் இருக்கிறது. இந்த 2 குறிப்பு நமக்கு போதும். அப்ப ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரை
வேலை தான் நம்ம வேலை. இன்றைக்கு திருச்சபைகளில எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ஒருத்தர் என்ன செய்யறது இல்லைன்னா, வைரஸ் வந்த பின்னாடிதான் ஒருத்தருக்கு இடைவெளி விடுறோம். ஆனா நம்ம திருச்சபைகளில வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் இடைவெளி விட்டு தான் நம்ம ஒருத்தரோட இருக்கோம். ஏன்னா கேடு கண்ட வைரஸ், இந்த வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதை நம்ம போட்டுக்கிட்டோம்னா, தடுப்பூசி போட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த வைரஸ் ஒன்றும் பண்ணாது. ஆனா சபைக்குள்ள இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட வைரஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, காலத்தால் அழியாது. அதுபோல வைரஸ் ஆண்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஒருத்தரை சுமக்கிற தேவ பிள்ளையாக இருந்தாதான் கிறிஸ்துவையும் ஒரு கொள்கையையும் உடையவனாக நீ இருக்கிறாய். அப்படி உடையவனாக இருந்தால்தான் ஆண்டவர் சொன்ன பரமராஜ்யத்தை சீயோனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். மற்றபடி சீயோன் பிரசங்கம் பண்றதுனால நீங்களும் நானும் அங்கே போக முடியாது. நிறைய சபைகள் வித்தியாசமான கொள்கைகளிலே இருந்தாலும் கூட வேத வசனத்தின் அடிப்படையில நீ வாழலன்னு சொன்னாங்க, தேவ ராஜ்யத்துக்குள்ள பேசுற நானாலும் சரி, கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதில் பிரவேசிக்க முடியாது. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நம்ம வந்து ஜூனியர் சீனியர் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவினைகள் திருச்சபைக்குள்ள இருக்குது. முதல்ல வந்தவங்க தான் ஆக்குபேட் பண்ணுவாங்க, அதிகாரம் செலுத்துவாங்க, ஆக்குபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், அவங்களுக்கு தான் நம்ம முதல் சேர் போடணும். இரண்டாவது வரவர்கள் முதலிலே வந்தவர்களுக்கு அடிப்பணிய வேண்டும், அல்லது அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும், அவர்கள் சொற்படி அவர்கள் கேட்க வேண்டும். இது இன்னைக்கு திருச்சபையில கட்டமைப்பு மாறி போயிட்டு இருக்குது. அதனாலதான் சபை வளர்வதில்லை, பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் தொடர்ந்து போய்கொண்டு இருக்குது. இதுக்கு அருமையான சகோதரிய, இது சத்தியம் அல்ல. முன்னாடி வந்தவங்க பின்னாடி வரவங்களை அரவணைச்சிட்டு போனோம், சுமக்கணும், அவங்களை நேசிக்கணும். ஆவியின் ஒருமைப்பாட்டில நீங்களும் நாம் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்பட்டு வாழ்ந்தால்தான் சபைகளை நாம் தேவனுக்கான சபையாக வளர்க்க முடியும் என்பதை நீங்கள் எல்லாரும் மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ளலாம். இதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த மேஜின் மீது ஒன்றின் மேல் ஒன்றாக அப்பமாகவும் ஒருவரை ஒருவர் சுமக்க வேண்டும். நான் முன்னாடி வந்தேன், நான் சுமக்கணுமா அப்படின்றாலும் நம்ம கேட்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய பிரமாணம். அதை செய்யவில்லை என்று சொன்னால் நாம் தேவனுடைய பிரமாணத்தை மீறி நடக்கிறோம். ஆகவே திருச்சபை வளர்வதற்கு வெறும் பிரசங்கம், வெறும் அற்புதம், வெறும் அடையாளம் மட்டும் பத்தாது. இது போன்ற சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் நடக்கிற நடக்கையினாலே உள்ளே வருகிறவர்கள், இயேசுவை அறியாமல் உள்ளே வருகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் மீது அன்பு செலுத்தி அவரை ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது குறிப்பு வந்து என்னன்னு சொன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும் என்பதை அங்கே போதிக்கிறார். ஒரு ஐந்தாவது குறிப்பு வந்து ஆயத்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆயத்தமா இருக்கணும். இப்ப அந்த அப்போ வந்து தீந்துருச்சின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா தினந்தோறும் ஒருத்தர் பசியா வரப்படுது, அவங்களுக்கு ஆகாரம் இல்லை அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு உடனடியாக அதில் இருந்து அப்பம் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே அந்த அப்பம் எப்போதுமே அந்த கர்த்தருடைய ஆலயத்துல பலிபீடத்துல அந்த மேஜையின் மீது சுட 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 அந்த அப்பம் அங்கே வைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றன்றுள்ள உணவு, அன்றன்றுள்ள நேற்று ஜெபம்ட்டா இன்னைக்கு தேவையில்லை, நேற்று கோயில் பிடிச்சிட்டா இன்னைக்கு வேணாம், நேற்று ஆராதிச்சா இன்னைக்கு வேணாம், நேருக்கு பிரசங்க கேட்டாச்சு இன்னைக்கு தேவையில்லை, அப்படி கிடையாது. அது பழசு, புதுசா வேணும். அன்றன்று அனுதினம் பண்ணா டெய்லி பிரெட் அனுதினம் பண்ணா கர்த்தருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் ருசிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அனுதினமும் நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அனுதினமும் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தம் தேவை. அதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதைதான் இந்த அப்பம் நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஐந்தாவது குறிப்பில ஆயத்தம் தேவை. ஆயத்தம் நமக்கு தேவை. ஆயத்தமா இருக்கணும். டெய்லி நீங்க ஆயத்தமா, இயேசு எப்ப வேணாலும் வருவார், திருடனை போல வருவார். காலையிலோ அதிகாலையிலையோ காலையிலையோ மத்தியானத்திலேயோ சாயங்காலையோ இரவிலையோ சாயங்காலத்திலேயோ நடுராத்திரியிலையோ எப்போ வேணாலும் ஆண்டவர் என்ன செய்து வருவார். ஆனால் நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால்தான் 2:2 சொல்றாரு, அதனால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. இதுக்கு நமக்கு கிருபை வேணும். அவருடைய கிருபை மேல கிருபை பெற்று நாம ஒவ்வொரு நாளும் கிருபையில பலப்பட வேண்டும். அவருடைய பிரமாணங்களின்படி நடப்பதற்கு, அவருடைய கட்டளையின்படி
நமக்கு அவருடைய சொல்படி கேட்டு அவர் சொல்படி நடப்பதற்கு வாழ்வதற்கு நமக்கு பலம் தேவை. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த கிருபை வேணும். அந்த அப்பம் எப்படி சாப்பிடுறவங்களுடைய பசியை ஆத்தி ஜீவனை உண்டாக்குகிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தை என்கிற அப்பத்தை புசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறதோ அதுபோல நாம் தினந்தோறும் கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே நாம் பலப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். புலம்பல் 3:23 சொல்றாரு பாருங்க. புலம்பல் 3:23 அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. காலைதோறும், காலையில நேற்று காலையில போன மாசம் காலையில இல்ல, ஒவ்வொரு காலையும் அவர் புதியவை காரியங்களை செய்கிறார். காலைதோறும் அவைகள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. அப்போ அந்த அப்பம் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் பிரெட், நியூ பிரெட், ஒவ்வொரு நாளும் டெய்லி பிரெட், டெய்லி அதை புதுசா ஃப்ரெஷ்ஷா சூடா கெட்டு போகாம பழசாகாம, அது போலதான் நம்முடைய ஆட்குறி வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புதுசா இருக்கணும். இன்றைக்கு பிறந்த குழந்தையை போல எந்த கள்ளக்கபடம் இல்லாம நாம் இருக்க வேண்டும். அல்லது இன்றைக்கு மனத்துருமின் அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ஒரு ரட்சிக்கப்பட்ட முதல் நாளிலே இயேசுவின் மீது எவ்வளவு அன்பும் பக்தியும் வைராக்கியமும் பிரியத்தையும் அவரை தேடுகிற அந்த அனுபவத்தையும் நாம் பெற்றவர்களாக இருந்தோமோ அதுபோல ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவம் நமக்கு தேவை. கழுது தேய்ச்சி கட்டெருப்பாயிடுச்சுன்ற மாதிரி நம்ம ஒரு காலத்துல அப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு நீ என்ன பண்ற, ஒரு காலத்துல நீ சொல்லு, அதே சமயத்துல இன்னைக்கு அந்த ஒரு காலத்தை போலிய இந்த காலத்திலும் இன்றைக்கும் இப்பொழுதும் நீ இருக்கிறாயா என்பதை சிந்தித்துப்பா. கருமையான சகோதரிய கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அப்பம் என்பது தினந்தோறும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை தோறும் அவருடைய கிருபை புதியது என்று நம்ம சொல்றது போல ஒவ்வொரு நாளும் காலையும் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கணும். ஆயத்தமாகி விடியற் காலையிலே ஆயத்தமாகி தேவ சமூகத்துல நாம் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் பலனை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பலனடையும் பொழுது மாத்திரம்தான் இது போன்ற ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை, வேலையை நாம் செய்ய முடியும். அதை தான் இந்த குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. 5வது குறிப்பு. 6வது குறிப்பு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது குறிப்பு பரிசுத்தம். இந்த அப்பத்தை குறித்து சொல்லுகிறார். தாவீது ஒரு முறை சவுலுடைய பயந்து துரத்தப்படும் போது அவன் ஓடுற வழியில அவனை பசி எடுத்துருச்சு. ஆசாரிகள் தவிர ஒருவரும் புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட இந்த பரிசுத்த அப்பத்தை அவன் எனக்கு பசிக்கிறது ஏதாச்சும் கொடுன்னு சொல்லும் போது நாங்க சொல்றோம், ஆசாரியன் சொல்றான், இது பரிசு ஆசாரிகள் புசிக்கிற அப்பம் தவிர வேற அப்பம் என்கிட்ட இல்லை. அப்ப அந்த பலிபீடத்துல இருக்கிற அந்த அப்பம் தான் இருக்குது, மற்றபடி சட்டையிலையும் பானையிலையும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சுத்தமா தான் இருக்கிறேன். நான் சொல்றார், என்னுடைய குடும்பத்தோட மனைவியோடு நான் சேரவில்லை, நான் சுத்தமாக இருக்கிறேன், நான் இதை சாப்பிடுவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த அப்போ அந்த உடல் சுத்தம் மன சுத்தம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு சுத்தத்தை குறித்து சொல்லி அவர் அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடும். அப்படின்னா அந்த அப்பம் பரிசுத்தவான்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த அப்பம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா அதை பரிசுத்தமாக நாம் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் யாத்திராகமம் 30:7 சொல்றாரு, ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும், மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்டக்கூடாது. பாருங்க, இந்த தூபம் அப்படி சொல்றாரு, இந்த தூபம். அப்போ ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்டணும், மாலையிலையும் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் என்ன செய்யணும், தூபம் காட்டப்படணும், விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் என்ன செய்ய வேண்டும், தூபம். எதுக்கு இந்த தூபம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த தூபத்துக்கு நிறைய அதுக்கு தனியா விஷயங்கள், நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அன்னைக்கு பலி செலுத்தும் பொழுது அதனுடைய பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் ரத்தம் சிந்தும், அந்த பல விதமான வாடைகள் அங்கே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த வாடைகள், அந்த துர்நாற்றம் என்று சொல்லப்படுகிறதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது என்பதற்காக, அது தெரியக்கூடாது என்பதற்காக தூபங்களை, நல்ல நற்கந்தமான தூபங்களை அந்த பலிபீடத்துல அங்கெல்லாம் அவர்கள் அதை செலுத்தினார்கள். அப்போ அந்த ஸ்மெல் இதை மாத்தி, இன்னைக்கு நம்மளுடைய பாடியில வேறு ஸ்மெல் அது இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காக எப்படி
பெர்ஃப்யூம் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அது போல அன்றைக்கு இந்த தூபத்தை காமிச்சாங்க. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாவ வாசனை இல்லாமல் இருப்பதற்காக தினந்தோறும் நாம் ஜெபமாகிய அந்த தூபத்தை பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூபம் என்று வெளிப்படுத்த சொல்லுகிறார். ஆகவே அந்த ஜெப தூபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அங்கே ஏற்ற வேண்டும். இங்க எப்படி சொல்றார்? காலையில மாலையில விளக்கு சுத்தப்படுகிற நேரத்திலையும் தூபம் ஏற்றப்பட வேண்டும் என்று சொன்னதை போல நாம் காலையில மத்தியானம் சாயங்காலம் அந்தி சந்தி மாலை வேளைகளிலே அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நாம் ஜெபிக்க வேண்டும். காலை ஜெபிச்சிட்டேன், மத்தியானம் ஜெபிச்சிட்டேன், சாயங்காலம் ஜெபிச்சிட்டேன்றது இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை 7 முறை அல்லது முடிந்தால் எல்லா நேரமும் நீங்கள் ஜெபிப்பது நல்லது. நீங்கள் ஜெபிக்க 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 உங்களுடைய பாவ வாசனை, கெட்ட வாசனை, துர்க்குணங்கள், கெட்ட சிந்தைகள், கெட்ட எண்ணங்கள், புறம்பான அசுத்த வல்லமைகள் இது எல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லாம ஜெபிக்க 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 நீங்க வந்து சுத்தமாயிட்டே வருவீங்க, பரிசுத்தமாயிட்டே வருவீங்க. அதே போல அந்த பரிசுத்தமான அந்த வார்த்தை எப்படி ஒரு பரிசுத்தமான அப்பமாக அந்த இடத்துல நமக்கு அடையாளப்படுத்துகிறதோ, இன்னைக்கு யோவான்ல சொல்ற மாதிரி அந்த வார்த்தை மாம்சத்தினால் கிருபையினால் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரே அந்த பரிசுத்த தேவனுக்குள்ள தொடர்ந்து நமக்குள்ள இருக்கணும், தங்கி இருக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நம்மளை வழிநடத்தணும்னு சொன்னாக்கா இன்னைக்கு நம்ம ஜெபத்தினால்தான் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு மிக அழகாக மிக நேர்த்தியாக சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆகவே இந்த 6வது குறிப்பு வந்து பரிசுத்தம். அந்த அப்போ வந்து பரிசுத்தம், நான் பரிசுத்தராகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேத ஆண்டவர் சொல்றார். ஆக அப்போ அந்த பரிசுத்தமாக எப்பவுமே அந்த வார்த்தைகளை நாம் பொன்னிலும் பசு பொன்னிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேனிலும் இனிமையான மதுரமுள்ள ஒரு ஒரு வசனம் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே அதில் நாம் எப்பொழுதுமே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக 7வது குறிப்பு அந்த அப்பம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்ம வந்து ஒருத்தரை சுமக்கணும் அப்படின்னு சொன்ன போதுங்க. அது போன்ற நம்ம வந்து நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மை உள்ளவர்களாக நாம் வந்து சிந்திக்க வேண்டும். அதை தான் இந்த வசனம் சொல்கிறது. ஆகவே நாம் தாங்குகிறவர்களாக அல்ல, சுமக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்கள்? மன்னியுங்கள். ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். நீயா நானா, நான் முன்னாடி நீ பின்னாடி, நான் ஏன் சுமக்கணும், நீ ஏன் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் பக்குவாதங்கள் இதெல்லாம் நமக்கு இல்லாம நம்ம என்ன செய்யணும் சொன்னா, கிறிஸ்து எப்படி என்ன மன்னிச்சாரோ, நான் குறைவுள்ளவனாக இருக்கும்போது, நான் பாவையாக இருக்கும்போது, நான் தகுதி இல்லாதவனாக இருக்கும்போது எப்படி கிறிஸ்து என்னை மன்னித்தாரோ அதுபோல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய இடத்துல இல்லை, அடுத்தவங்க செய்யற தவறுகளை சுட்டி காண்பிச்சு அவங்களை காயப்படுத்தி இப்படித்தான் நிறைய பேர் இந்த தேசத்தில் இருக்கிறாங்களே தவிர அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் வந்து தேவ சமூகத்துல பாரப்படலாம், அப்படிப்பட்டவர்களையும் நம்ம நேசிச்சு அரவணைச்சு அவங்களை நம்ம வந்து அன்பினால செயல்படுத்தலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு யாருக்குமே இல்லை. யாரு தப்பு செய்வான் சொல்லிட்டு இந்த நெட்டிசன்கள் வந்து சமூக வலைதளங்களில யாரு தப்பு செய்யலாம், எவன் வார்த்தையில ஒரு பிழை உண்டு பண்றான், அதை வச்சுக்கிட்டு குழம்பு நடத்தலாம்னு காத்துட்டு இருக்கிறது போற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரங்களில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான் இன்னைக்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், எப்படி அவனை நம்ம வந்து கவுக்கலாம், எப்படி அவனை நம்ம வந்து அவனை பத்தி அவதூறு செய்யலாம், அவங்கள பத்தி ஒரு வீட்டுக்கு போன வேலையை பார்க்கறது இல்லை, தேவையில்லாத வேலையை தான் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. வெளியே போன உடனே 1000 நன்மைகள் அந்த வீட்டில் நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட்டு குடிச்சு பேசி வாங்கினது பண்ணது எல்லாத்தையும் மறந்துட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு சின்னதா ஒரு தப்பாக நடந்திருக்கலாம், அதை தான் பெருசா பேசிக்கிட்டு வெளியே போயிட்டு புரோபகண்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்படி இல்லை, நாம் தேவ பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒருவரை தாங்கி
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள் சொல்றார். அதுவே கொலோசியர் 3:14 சொல்லுவது, இவை எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை நீங்கள் என்ன பண்ணுங்க, தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பை தரிச்சுக்கணும் நீங்களே. அதாவது ஒரு இனிப்பு யார் சாப்பிட்டாலும் அது இனிப்பா இருக்கும். ஒரு இனிப்பை யார் சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும். அது வந்து எப்ப சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும், எப்படி சாப்பிட்டாலும் இனிப்பா இருக்கும். அதே போல ஒரு கசப்பு எடுத்துட்டீங்கன்னா அது யார் சாப்பிட்டாலும் அது கசப்பா இருக்கும், எப்போ சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் அது கசப்பா இருக்கும். அது போல நம்ம வந்து கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அன்பினாலுக்கு அவருடைய அவருடைய மன்னிப்பினால நாம் வந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பினால நீங்க நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சொன்னா, அதே மன்னிப்பையும் அதே அன்பையும் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால்தான் நாம் இந்த உலகத்துல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு நல்ல கிறிஸ்தவனாக நாம் இருக்க முடியும். நல்ல ஒரு கிறிஸ்துவுக்கு மகிமையை சேர்க்க முடியும். மற்றவர்களை குற்றப்படுத்துவது, மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, மற்றவர்களை காயப்படுத்துவது, மற்றவர்கள் செய்கிற குறைகளை எடுத்து அதை பேசி அதை அவங்களுடைய பேரை கெடுக்கிறது, கலங்கப்படுத்துறது, இது உங்களுடைய வேலையோ என்னுடைய வேலையோ கிடையாது. இது தேவன் பார்த்துக்கொள்வார். தேவன் பார்த்துக்கலாம். அவர் அதை தான் சொல்றார். நம்ம வேலை என்ன, மன்னிக்கிறது நம்முடைய வேலை. அவர்களை அன்பாக ஏற்றுக்கொண்டு அன்பினாலே அவர்களை மாற்ற முடிந்தால் மாற்றுங்கள், இல்லை என்றால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவர் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஒன்று புத்தி சொல்லலாம். தனிப்பட்ட முறையிலே அவர்களை அணுகி சந்தித்து தேவையான புத்திகளை நாம் சொல்லலாமே தவிர அவர்களை குறித்து அவதூறு சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துவது நம்முடைய வேலை அல்ல. இதைதான் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அப்பத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னா, ஒருவர் அனைத்து ஒரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சூடான அப்பம் தான். இந்த அப்பம் வைக்கப்பட்டாச்சு, மேல வந்து சுட சுட கொண்டாந்து மேல வைக்கலாம். அப்ப கீழே இருக்கிற அப்போ நிச்சயமா அந்த சூட்டை தாங்கணும். அப்ப அந்த சூட்டை தாங்க முடியாம அதை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த சூட்டை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப அந்த 4 அப்பங்கள் வைக்கப்படும் போது கீழே முதல்ல வச்ச அந்த அப்போ நீங்க பாருங்க, இந்த 4 அப்பத்தையும் அதை சுமந்துட்டு இருக்குது. அப்ப அதை வந்து என் மேல வெயிட் பாரம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 பேருக்கு விரோதமா கீழே இருக்கிற அப்பம் பேசிட்டு இருக்க கூடாது. அரவணைத்து போக வேண்டும், இணைந்து போக வேண்டும், ஒத்து போக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், ஒரே சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொன்னார், ஒருமனப்பட வேண்டும். எங்கே 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு நாமத்தினால கூடி வருகிறார்கள். எங்கே 2 பேர் 3 பேர் கூடி வருகிறார்கள் என்று சொல்லவில்லை. ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்கள், அவர்கள் நடுவில் நான் வாசமாக இருப்பேன். அப்ப எங்க இருக்கிறார்? 3 பேர் இருந்தீங்கன்னா 3 பேருடைய இருதயம் ஒன்னே சிந்திக்கணும், ஒரே கருத்துல இருக்கணும். ஒருத்தரும் ஒன்னு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு நடுவில் இருக்க மாட்டார். அவர் வந்து கலகத்திற்கும் குடும்பத்திற்கும் பிரிவினைக்கும் தேவன் அல்ல. அவர் சமாதானத்தின் கர்த்தர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர். அவர் பாகுபாடு இல்லாதவர், வேற்றுமை இல்லாதவர், பிரிவினை இல்லாதவர். ஆக அந்த தேவன் இந்த இருதயங்களிலே ஒத்துப்போகாத குணங்களை கொண்ட 3 பேர் நடுவில் 4 பேர் நடுவில் ஆண்டவர் எப்படி இருப்பாரு? இருக்க மாட்டார். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஒரு ஒற்றுமையை அந்த அப்போ டேபிள் மேல வைக்கப்படுகிற, நான் இஸ்ரவேலன், நான் புறஜாதி, நான் அவங்க வீட்டில் தண்ணி சாப்பிட மாட்டேன், எங்க வீட்டில் நான் சம்பந்தம் கலக்க மாட்டேன், அந்த வீட்டில் நான் கை நினைக்க மாட்டேன், இந்த வீட்டில் நான் வந்து உட்கார மாட்டேன் என்கிற இந்த பாகுபாடுகள் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் தேவனாலே படைக்கப்பட்டவர்கள், எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், எல்லாருமே தோலுரிக்கப்பட்ட படிகள் தான். கலர் தெரியாம எல்லாம் தோலுரிக்கப்பட்ட படிகள் என்கிற அந்த ஒரு சிந்தையோட இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பதாக. இந்த மேஜையில் இருக்கிற இந்த அப்பம் முதலாவது அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை அது குறிக்கிறது, அல்லது இயேசுவை அது குறிக்கிறது. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா 12 கோத்திரம் குறிக்கிறது. அதிலேயே வந்து அதில் இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளுக்கு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் கிறிஸ்துவானவர் இரட்சகராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாங்கி
நடக்கணும்னு கர்த்தர் அங்க 4வது சொல்றாரு. 5வது, நம்ம எப்பவுமே டெய்லி நம்ம ஆயத்தப்படுத்திட்டு இருக்கணும். ஆண்டவர் சேவல் கூவும் நேரமும் எப்போ வேணாலும் அவர் வருவார். அப்போ அந்த 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 நேரங்களில் இயேசுவோடு நம்ம வந்து பரமதேசத்துக்கு போகக்கூடிய ஆயத்தம் உள்ளவர்களாக அந்த ஆவியில அக்கினியில சூடா இருக்கணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாம் இருக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்றாரு. அப்போ அக்கினி நெருப்போடு கூட நாம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்கும். 6வது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்தம். அப்போ வந்து பரிசுத்த ஆசாரிகளுக்காக வைக்கப்பட்ட பரிசுத்த தேவ சமூகத்து அப்பம் அப்படின்னு பேர். ஆகவே நமக்குள்ள இருக்கிற வார்த்தை, எனக்குள்ள இருக்கிற இயேசு, நான் இயேசுவை சுமந்து கொண்டிருக்கிற, இயேசுவை உள்வாங்கி கொண்டிருக்கிற நான், அதே போல எப்பவுமே பரிசுத்தமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். 7வது கடைசியாக நம்ம வந்து மற்றவர்களை இயேசு நம்மை மன்னித்ததை போல மற்றவர்களை மன்னித்து ஒருவரையொருவர் தாங்கி சுமந்து அரவணைத்து சொல்ல வேண்டும். அந்த அன்பை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அங்கே இந்த பூரண சர்வகுணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கொலோசியர் 3:14 சொல்லுகிறதை போல இவ்விதமான பிரமாணங்களின்படி நாம் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களை அதற்காகத்தான் அழைத்திருக்கிறார், அதற்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காகத்தான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். இவ்விதமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமம், பரிசுத்தமான நாமம் உங்கள் நெற்றிகளிலே கட்டாயமாக முத்திரையிடப்படும், எழுதப்படும். இந்த உலகத்தின் எந்த சக்திகளும் உங்களை மேற்கொள்ளாது. ஆகவே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் கொள்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தால் உலகத்தில் எல்லாரும் ஒரே இனம், ஒரே மக்கள், ஒரே தரப்புடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்ம இருந்தாதான் நம்ம வந்து உன்னை நேசிக்கிறது போய் நீ மற்றவனையும் நேசி அப்படின்றார். இன்னைக்கு நம்மளை பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நம்முடைய மனசு எப்படி பாதிக்கிறதோ, வேதனைப்படுதோ, அது போலதான் மற்றவனை நம்ம விமர்சனம் பண்ணும் பொழுது அவங்கள எப்படி அதை பாதிக்கும், காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு இந்த கிறிஸ்துவ சமுதாயம், திருச்சபை கட்டமைப்புகள் இதை மனதில் வைத்து ஒருவருக்கொருவர் பாராட்டுகளையும், ஒருவருக்கொருவர் அன்பையும், ஒருவருக்கொருவர் தேவனுடைய மன்னிப்பையும் வழங்கி இந்த இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் வளரும் என்று சொன்னால் இந்த தேசம் சீக்கிரமாக கர்த்தருடைய மகிமையை காணும், கர்த்தருடைய வல்லமையை காணும். தேவனும் இறங்கி கிரியை செய்வார். கர்த்தத்தாமின் வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த அருமையான இந்த பலிபீடத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட இந்த சீத்தி மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆண்டவரே, அந்த மரத்தை குறித்தும் அதனால் உருவாக்கப்பட்ட அழகான மேஜையை குறித்தும் ஆண்டவரே, அந்த மேஜையின் மீது பயன்பாட்டுக்காக வைக்கப்பட்ட அந்த அப்பங்களை குறித்தும் கடந்த 3 வாரங்களாக நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்தோம். இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் ஆண்டவரே, இதில் குறைவு நிறைவுகள் இருந்தால் மன்னித்து, இதில் பிரயோஜனமானவைகளை அவர்கள் எடுத்து அதில் ஆண்டவரே தங்களை வளர்த்து கொண்டு இன்னும் அதில் வேற கருத்துக்கள் இருந்தால் அதை அவர்களே தியானித்து அதை ஆண்டவரே அதை எடுத்துக்கொள்வதற்கான கிருபைகளை ஆண்டவர்தான். இதை கேட்கிற மக்களை ஆசீர்வதிங்க. நம்முடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், தேவைகள் எல்லாம் உங்களுடைய நாமத்தினால சந்திக்கப்பட்டு சுகமாக்கப்படுவதாக. குறைகளை நிறைவாக்குங்க, சமாதானத்தை தாங்க, அற்புதங்களை செய்யுங்க. எதற்காகலாம் ஜெபத்தோடு காத்திருக்கிறார்களோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுங்க. ஒருத்தரும் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லாதபடி எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இப்படியே எங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you.